கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க ஒரு 2 ஸ்டாக்ஸையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஐசிஐசிஐ பேங்க் கரெக்டாக ஒரு 4 டேஸ் முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட அதோட டார்கெட்டை நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து நேற்று மட்டுமே ஒரு 3.5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மண்டே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதோட டார்கெட்டை ஹிட் ஆகிருக்கு. ஒரு ரைசிங் வெஜ் சேனல். ஸோ அந்த சேனலில் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில், அதாவது டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு மைல்டான கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை ஹோல்டு பண்ணுறவங்களும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ்களை பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எவ்ரி மார்னிங் 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்டத்தட்ட ஒரு 2006 ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகுது. ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு தடவையும் டச் பண்ணும்போது அகெயின் மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கரெக்ஷன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500 800 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போது அந்த 800 போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது 500 வந்திருக்கு. ஸோ 500 வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபால் வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அகைன் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு ரீடெஸ்ட்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு ரீடெஸ்ட்டு தான். ஸோ இதை இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 500 என்ட்ரி நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ அகைன் இது மறுபடியும் மேலே போகத்தான் போகுது. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. உங்களுக்கு டிவிடெண்ட்லாம் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிவிடெண்ட்டுக்காக நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலை. ஸோ இது கிட்டத்தட்ட சொல்லிங்கன்னா ஒரு 2006, இது வந்து 2024. ஆமாம், கிட்டத்தட்ட 18 வருஷ ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இந்த டைம் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 801 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா கூட 500க்கு இப்போ நம்ம வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 300 ஒரு ஷேருக்கு 300 ரூபா கிடைக்குது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 60% அப்சைடில் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் உங்களுக்கு இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக என்ன கேட்டால் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இது ஒரு டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இல்லை நான் இப்போவே கூட நான் வாங்கி வைக்கிறேன்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இப்போவே நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 800 வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 5% ஆர் 10% எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த
475 நீங்கள் எஸ்எல்லாக வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இது நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 537 இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இந்த 617 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் காப்பர். ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர் கிட்டத்தட்ட 2010 ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு பாருங்கள். 2011 ஹையை இப்போது லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு 1.5 இல்லை 2 மந்த்ஸுக்கு முன்னாடி சரியான ரேலி. ஸோ அந்த ரேலியில் அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு இப்போ ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹிந்துஸ்தான் காப்பரும் ஒரு நம்ம கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ இதோட டிவிடெண்டும் உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 3.5% அப்சைடில் 3.5% கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதோட டெய்லி சார்ட்டில் நான் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஒரு உங்களுக்கு நான் இப்போ ட்ராப் பண்ணி காட்டுறேன். எஸ், ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இப்போது நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் 398. அப்படி இல்லை அப்படின்னா அதோட இந்த ஹைக் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 415 கூட நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நம்ம பாடியில் தான் ஃபஸ்ட் டார்கெட் வைப்போம். ஓகே, நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 100% நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எஸ்எல் நீங்கள் 280 வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹை வந்து 644 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நான் வீக்லியில் வச்சா தான் நம்மளால் அதோட ஆல் டைம் ஹையை ஈஸியாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஆல் டைம் ஹை 644 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 329. 330 வாங்கினோம்னா கூட கிட்டத்தட்ட 630 100%க்கு மேலே நம்ம அப்சைடை வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பட் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கான டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நமக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த இவி செக்டாரில் காப்பர் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நெக்ஸ்ட் கோல்டுனே கூட இந்த காப்பரை சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்டாக்ஸ் இருக்குது. 2 ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு கேட்டால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கு
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இப்கா லேப். ஸோ இப்கா லேப் வந்து அதோட கிட்டத்தட்ட 2021 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ அதோட ஹையை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் எப்படி சொல்கிறது, ஒரு சைட்வேஸ் ப்ளஸ் ரேஞ்ச் பவுண்டாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து என்ட்ரின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏற்கனவே நம்ம அந்த ஸ்டாக்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்ததுலேருந்து ஒரு கிராஜுவலாக அப்படியே அப் சைடில் போகுது, டவுன் சைடில் வருது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு கன்சால்டேஷன் ப்ளஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ட்ரி நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல்ல அதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே, ஸோ 1380 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த டைம் அகைன் உடைக்கிறதுக்கான இங்கே அதாவது எப்படி சொல்கிறது, இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லேருந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 5th டைம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 டைம் இதுக்கு முன்னாடி அப்சைடில் போயிட்டு உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. இது 5th டைம். ஒன்று 4th உடைக்கும், இல்லை 5th உடைக்கும். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கனாலும், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறீங்கனாலும், எஸ்எல் வந்து என்ன கேட்டால் 1380 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1800ன்றது இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2 ஸ்டாக்ஸையும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் ஒரு லைட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைட்வேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி அகைன் மேலே போகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் லோவை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு 635 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். வீக்லி ஷார்ட் இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அவங்க கேட்டிருந்தா இன்னொரு ஸ்டாக்ஸும் இருக்குது. இது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டாக் ஐஆர்பி இன்ஃப்ரா கேட்டிருந்தாங்க. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்டாக்ஸும் கண்டிப்பாக உதவும். ஏன்னா அது ஒரு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் கரெக்டாக இந்த 58 ரூபா நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். என்ன கேட்டால் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 70 ரூபா 90 பைசாவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 1 2 3 தடவை பிரேக் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.